அம்மா கிட்ட அடி வாங்க வச்சாங்களா இந்த கோபிய பெண்கள் எல்லாம் ஆடை இல்லாமல் ஒட்டு துணி கூட இல்லாமல் இந்த மடுவில மறைச்சு கொண்டிருக்கிறாங்க. அங்க பாரு கரை மேல போட வைக்குதா இல்லையா தம்பி? அதெல்லாம் போயிடலாம். அவங்க வெயிலுக்கு காட்டின்னு கீட்டு நம்மளுக்கு என்ன சரி துணி இல்லாம ஒரு பெண் அந்த குலகாரில குளிச்சுட்டா இவங்க எவ்வளவு அக்குதுமோ கொழுப்பு. அதனால இந்த கண்ணனானவன் சீலையெல்லாம் வாரி குலகாரி அருகாமையில பெண்ண மரம் இருக்கிறது. இந்த பெண்ண மரத்துல ஏறி பலராமனும் கண்ணனது சீலையை நிக்கிற போது சீலையை தேடி வருவதா காண்க. அடி மத்தாரத்தை காட்டி ஐயோ அதனால எப்படிதான் பார்த்தா நம்ம வெளியே வரணும். அதனால என்ன இருக்குது பாத்தியா? அள்ளியில இருக்குது. அந்த அள்ளியிலையெல்லாம் எடுத்து முதல்ல அவனத்தை மூடுங்கடி மூடுங்கடி மூடுங்கடிக்குள்ள குறு 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 குறுன்னு பாக்குறான் பாரு நீ. அதனால இங்க பாரு கரை மேல பாரு. அது நம்ம வீட்டுல பார்த்தாதே சின்ன தடவை கடை இதை பிடிச்சு போலாம். யாருல பாக்கலாம்? இவங்கெல்லாம் பண்ணிருப்பாங்க.
இவங்கெல்லாம் நம்ம கேட்டா கொடுத்துருவாங்க. துணியை தந்துடுறாங்க. ஏய் துணிடி துணியா கொண்ட புத்தி போல அத்தமாரெல்லாம் பாவம் தானே. இப்போது குலக்காரில துணி இல்லாம குடிக்கிறீங்க. நீங்க கட்டிருக்கல இது என்ன இலை? அடி அல்லி இலையா அவங்க போல. நீங்க இடுப்புல கட்டிக்கிறது அல்லி இலை. இந்த அல்லி இலை அவுத்து போட்டு வந்தீங்கன்னா உங்க சேலை ரவுக்க பாவாடை எல்லாமே தரணும். அம்மன் சுத்தா அம்மன் சுத்தாலே பாக்குறானுங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏய் கண்ணா கண்ணா ஏய் கண்ணா சொல்லு பரமா அத்தமாரெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு சீலை வேணுமா? நீங்க அல்லி இலை அவுத்து போட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா சேலை தரோம். மருமக்களா இவங்க குட்டெல்லாம் பிடிக்க சின்ன பிடிக்க அதுல போய் என்ன அவுத்து போட்டலாம். அல்லி இலை அவுத்து போட்டு அட்டை கையை வச்சிருக்காங்க. அது அட்டை கையை அழகா தூக்காடி அல்லியை அவுத்து போட்டு வந்தீங்க. கையை ஒட்டிக்கிறீங்கல்ல, இந்த ஒட்டிய கையை உயிர் போக்கலாட்டி காட்டினா உங்க சேனை ரவுக்கு எல்லாமே தரேன். பரவாயில்லையா பரவாயில்லையா கை மேல அட ஒட்டிய கையை மூட்டிலோ அண்ணா தம்பி இந்த ஒட்டி வச்சாங்க கரங்களை மேல தூக்கிட்டாங்க. உடனே கொடுத்தாலமாண்ணா தம்பி பணம் ஏனா கொடுத்தால பாவம் தம்பி மேல குண்டை காட்டிட்டாங்க. கீழே பாரு கால் பிடின்னு இருக்குது. ஓ இந்த அட்டை கால தம்பி காலை கால் சொல்லு தம்பி காலை இல்ல காலை விரிப்பு சொன்னாரி அட்டை கால அகடா பிரியாணி
மூக்கா நீ கேளு காலை ரெண்டும் விரிச்சு வச்சா நாங்க எங்க அண்ணனை பாக்கணுமா காலை விரிச்சு பாக்கணும் எனக்கு பால் வச்சுட்டு தான் வேணும். பால் வச்சுட்டா ஓ எங்க அண்ணா ஜெல்லி மேல ஆசைப்படுறான். அண்ணா நான் எப்பவுமே சின்ன சின்ன ஆசைப்படுறது. சரி சரியா வயசு எப்படியா ஆசைப்படுவேன். அண்ணா கேக்குறோம் எப்படியா போய் எப்படி கேக்குறோம் அண்ணா கொடுத்தா சரி முடியாது. ஏனா ஏனா முன்ன இப்படி வரக்குள்ள முன்ன நிமித்திட்டு வரணும், இப்படி பார்க்கல குமிஞ்சு காட்டிட்டு போகணும். ஓ ஆடி குமிஞ்சு வாரே எனக்கு வந்து மின்னே சீலை வேணுமா நீ? அண்ணா கொடுத்தா அண்ணா முன்னாடி பாக்குறியா? பாத்துக்கோ. அண்ணா அடி வாங்கினது நீ அடி வாங்கினது நீ புடிச்சுக்கா இல்ல நீ சரி தம்பியா அது நீங்க என்ன பண்ணிட்டு தெரியுமா? நம்மளே ரெண்டு பேரும் நிறுத்தி ஆமா இல்ல அண்ணா இல்லடா இல்ல பட்டி புடிச்சு முட்டை கும்மி அடிக்கணும். நீங்க ஆபீஸ்ல தானீங்க என் அக்கா மாதிரி நீங்க அடி கட்டி வந்து முட்டை போடு.
டாடி தேலுக்கு தூந்துச்சாடி எனக்கு வந்து சும்மா கொடுத்தா கூட வேணாம் 3 பேர் போடி அதை கட்டி அடிச்சு புத்தகத்தோட நீ கொடுக்கல ஒண்ணு மொத்தம் என் அண்ணனுக்கு மொத்தம் எனக்கு வேணாம் மொத்தம் என் அண்ணன் நான் 3 போர் எனக்கு எனக்கு பூரா நீ சின்ன சாப்பிடுறா நீ குடுத்துட்டு போக முடியும் நேரம் ஆகுது வாடா வாடிங்க சரி வாடிங்க என் அண்ணன் முத்தம் கொடுக்குறீ அப்பதான் சேர தருவோம் சரி உங்களுக்கு சேலை வேணுமா எனக்கு மொத்தம் இல்லையா அப்படிப்பட்ட மொத்தம் இல்லையா இந்த மாதிரி அது கிட்ட வந்து பண்ணிட்டு சரணம் செய்வீங்க உங்க படைய பூரா அப்படியா பலராமா தம்பி கொடுத்துடலாம். ஆனா தம்பி உலகத்திலே இவர்கள் செய்த வேலையை எதிர்வரும் கலியுகத்திலே செய்வார்கள். பகலாகப்பட்டது எல்லாரும் தேவர் முதல் கொண்டு, அதாவது இந்த கலியுகத்திற்கு எல்லா தேவருக்கும் சமம் வந்து சூரிய பகவான். இந்த சூரிய பகவானை கூட நாளைக்கு மதிக்காமல் இவர்கள் குளத்தில தனிமையில இருந்தா பொம்மநாட்டி அம்மன சுத்தோட தான் தண்ணி குடிச்சுவான், துணி இல்லாம. அதனால
அது எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி பொழைச்சாலும் சரியா, மாடி மேல மாடி கட்டி பொழைச்சாலும் சரியா, அந்த பாத்ரூமுக்குள்ள தண்ணி ஊத்திக்கினாலும் சரி, ஊத்திக்கினாலும் சரியா, பொம்மநாட்டியாக பிறந்தவள் ஒட்டு துணி கூட இல்லாமல் தண்ணி ஊத்திக்க கூடாது. இது ஏன் அப்படி என்றால் உலகத்திலே வந்து பொம்மநாட்டிக்குன்னு ஒரு கட்டுமானம் இருக்கிறது, ஒரு இது இருக்குது. ஆமா, மரியாதை இருக்கிறது. அந்த மானத்தை விட்டு ஒரு பொம்மநாட்டி தண்ணி ஊத்திக்கினால் அவ பொம்பளைக்கு அடையாளம் இல்லை, அடையாளம் கிடையாது. அப்படி இந்த இதை வந்து வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த கிறிஸ்தன் கோபாலமாதனுடைய லீலை. ஆமா, அது இந்த அப்படி குளித்தால், அப்படி நீர் இல்லாம பொம்பளையும் குளித்துட்டால் நீ விளக்கெண்ணெய்ல எந்த எண்ணெய் குளிச்சாலும் சரியே, பொம்பளைகளுக்கு 4 முடியாவது நெத்தி மேல சிலிப்பின்னு தான் நிக்கும். பொம்பளைக்கு தலை மாறினீங்கன்னா பூரா பாருங்க கொஞ்சமாவது நிக்கும் பாரு, ஒரே முடியாவது சிலிப்பின்னு தான் இருக்கும். அது என்ன காரணம் என்றால் கோபால மாதர்கள் அன்னைக்கு அந்த காலத்திலே துபாபரிபுரத்திலே கோபால மாதர்கள் ஒட்டு துணி இல்லாமல் காளிங்க மடுவிலே குளித்ததனால் அவர்களுக்கு அந்த சாபத்தை கண்ணபுரான் கொடுத்திருக்கிறார். கண்ணபுரான் கொடுத்த சாபம் இதுதான் கிருஷ்ணன் பிறப்பு, கோபாலமாதர்கள் லீலை, கம்சனுடைய கர்வபங்கம். ஆமா என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பறையப்பட்டி அதாவது அரூரை அடுத்த பெறைப்பட்டி பெருமாள் வாத்தியாரிடத்திலே வாக்களித்து இந்த பாரத மாதா கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை கண்ணால பார்த்த பேர்களும் காதால கேட்ட பேர்களும் இந்த நாடகம் பிடித்திருந்தால் சந்தோஷமா புண்ணியா ஒரு கை தட்டி கொடுங்க பார்க்கலாம். நாடகத்தை கண்ணால பார்த்த பேர்களும் காதால கேட்ட பேர்களும் இதுவே பிடித்த நாடகம் என்று சொல்லி அப்பார் அவரை அரமனைக்கு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் ராமகாதம் வர்றோம். அடுத்த வருடம் ஒரு வாய்ப்பு இருந்தால் மீண்டும் இதே தேதியில சாமி வர மாதிரி ஒரு நாடகம், காளியம்மா வர மாதிரி சாமி வர மாதிரி பம்ப வச்சுக்கின்னு பிரம்மண்டமா நடத்தி கொடுக்கிறோம். அடுத்தது வாய்ப்பு கிடைச்சா